வயசானா எல்லாருக்கும் இவ்வளவு பிரச்சனை வருமா? இங்க ஒரு பையன் தான் அம்மாவோட பிறந்த நாளா ரொம்ப பிரமாதமா கொண்டாடுறான். அந்த கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் பையனோட அப்பா, உன் பையனுக்கு உன் மேல ரொம்ப தான் பாசம் போல, உன் பிறந்த நாளை அசத்திட்டான். அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு என்ன அவன் முதியோர் இல்லத்தை சேர்க்க போறான். என்ன அங்க சேர்க்கறதுக்கு முன்னாடி என்ன சந்தோஷப்படுத்ததான் இதெல்லாம் பண்றான். அதை கேட்டதும் அப்பாவும் ஷாக் ஆகுறாரு. நான் தப்பு பண்ணிட்டேம்மா. நான் போனப்புறம் நம்ம பையன் உன்னை நல்லா பார்த்துப்பான்னு நம்பினேன். அவன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. நான் உன்னை தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது. என்ன நடந்துச்சுன்னா, அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. இவ்வளவு நேரமா அப்பாவோட ஆவி கிட்ட தான் அம்மா பேசிட்டு இருந்திருப்பாங்க. அவனை குறை சொல்லி என்னங்க ஆக போகுது? ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாருக்கும் பாரமா தான் இருப்பாங்க. அப்படி நாம பாரமா மாறதுக்கு முன்னாடியே நம்ம விதி முடிஞ்சிருச்சுன்னா யாருக்கும் பாரமா இருக்க மாட்டோம். இப்படி அம்மா பேசிட்டு இருக்கும் போதே மகன் அவங்கள முதியோர் இல்லத்துக்கு கூட்டு போறதுக்காக அவங்க ரூமுக்கு வரான். ஷாக் ஆகுறான். ஏன்னா அங்க அம்மா இறந்து கிடக்குறாங்க. என்ன நடந்துச்சுன்னா, தான் மகன் தன்னை முதியோர் இல்லத்துல சேர்க்க போறான்னு தெரிஞ்சதுமே அவங்க உயிரை விட்டுருப்பாங்க. அவங்களும் ஆவியாகி தான் இவ்வளவு நேரம் தன்னோட புருஷன் கூட பேசிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ செத்து போன தன்னோட அம்மாவை பார்த்து மகனும் கதறி அழுகுறான். ஆனா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இப்போ சந்தோஷமா சொர்க்கத்துக்கு போறாங்க. முதியோர் இல்லைங்கிறது யாருமே இல்லாம இருக்கிறவங்களுக்காக தான். ஆனா சொந்தங்கள் இருந்தும் யாரும் இல்லாத மாதிரி அங்க நிறைய பேர் அனாதையாக்கப்படுறாங்க.